எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் அனிதா. சேலம் மாவட்டம் பிஜிடிஆர்பி 2025ல குவாலிஃபை ஆகியிருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். எக்ஸாமுக்காக நான் 2024லேருந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். சீனார் அகாடமி எனக்கு 2021லேருந்தே தெரியும். இப்போ கரண்ட்டாக நடந்த டெட் இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்த டெட் எக்ஸாமுக்கே நான் இங்கிலீஷ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மேமோட வீடியோஸ் தான் பார்த்துருக்கேன். அந்த ரிவிஷன் வீடியோஸ் எந்த கிளாஸுமே ஜாயின் பண்ணாமல் நான் ரிவிஷன் வீடியோஸில் பார்த்ததுலேயே நிறைய கொஷின்ஸ் மேம் அந்த ரிவிஷன் வீடியோவில் சொன்னது அப்படியே வந்திருந்தது. ஸோ அதனால் எனக்கு பிஜிடிஆர்பிக்கு செல்ஃபாக என்னோடய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த லெவலில் நம்ம இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தேன். ஓல்டு சிலபஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 40 டெஸ்ட் கொடுத்துருந்தாங்க சீனார் அகாடமிலேருந்து. அந்த டெஸ்ட் எல்லாமே நான் எழுதியிருக்கேன். சிலபஸ் வீக்லி சிலபஸ் கொடுத்துருவாங்க. அந்த வீக்லி சிலபஸ் வந்துட்டு படிச்சுட்டு நம்ம டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். நான் ஓகே, நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் இது எல்லாமே இருக்க டெக்ஸ்ட் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எப்படி கொஷின் கேட்டாலும் நான் எழுதிடுவேன் அப்படின்னு சொல்லி நான் ஃபுல் ப்ரிப்பேர்டாக போனால் கூட எனக்கு ஒரு 60-65 அந்த ரேஞ்சில் தான் மார்க்ஸ் வரும். ஸோ இனிஷியலி கொஞ்சம் ரொம்ப டவுனாக தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தோன்னா கன்சிடரபிளாக இன்க்ரீஸ் ஆனிச்சு. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே பார்த்தோன்னா இப்போ நம்ம கொஷின் பேங்க் சீரியஸ் இல்லை டெஸ்ட் பேட்ச் எது செய்தாலுமே சரி, ஃபஸ்ட்டு நம்ம அட்மிஷன் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே ஒரு பெரிய பல்கான பிடிஎஃப் ஒரு 400 பேஜஸ் இருக்கிறத ஷேர் பண்ணாங்க. ஸோ அந்த பிடிஎஃப்ல இருக்க எல்லா கொஷின்ஸுமே நான் பார்த்துக்க 2001லேருந்து 2021 லாஸ்ட்டாக நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரையும் எல்லா கொஷின்ஸுமே இருந்தது. அதில் இருக்க ஒரு கொஷின்ஸையும் நான் ஒரு 2-3 தடவை பார்த்துருப்பேன்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாத்தையுமே நான் ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுப்பேன். என்னோடய ஸ்கோரை ஒரு 80 to 85லேருந்து 100 எபோவ் கொண்டு போகிறதுக்கு அந்த கொஷின் பேப்பர் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ்க்காக எனக்கு ஒரு ஸ்டாண்டர்டான நான் ஒரு டெஸ்ட் பேட்ச் தேடிட்டுருக்கேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக சிஎன்ஆர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தமிழ் ரொம்ப கஷ்டம். நான் இங்கிலீஷோட தமிழுக்காக தான் நான் ரொம்ப பயந்தேன், தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்றப்போ. ஸோ டெஸ்ட்டு இங்கே அட்டன் பண்ணிட்டு இருந்தாலுமே என்னோட சிஸ்டர்ஸ் அப்புறம் சிஸ்டர் இன்லா அந்த மாதிரி நிறைய பேர் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோங்க. அந்த மாதிரி எல்லாமே அவங்கக்கிட்ட ஹெல்ப்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு படித்தேன். ஃபஸ்ட்டு நீங்கள் 10th புக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவுமே இலக்கணம். ஸோ இலக்கணம் பார்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அது மட்டும் ஓவராலாக நீங்கள் பார்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் அந்த குவாலிஃபையிங் மார்க் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் படிக்க வேணாம் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எனக்கு லாஸ்ட்டில் படிச்சுக்கலாம், லாஸ்ட் ஒரு 2 days தமிழ் பார்த்துக்கலாம் அப்படின்னு பண்ணாதீங்க. ஏன்னா அது ஒரு பெரிய மிஸ்டேக்காக போயிடும். ரெகுலராகவே எனக்கு ஒரு 1 hour நான் தமிழுக்காக அலோகேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஸ்விட்ச் ஓவர் பிட்வீன். இப்போ ஒரு எக்ஸாம் வந்திருக்கு, நான் அதுக்காக நான் இந்த எக்ஸாம் எழுத போகிறேன் அப்ளை பண்ணிவிட்டு அப்படின்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்காதீங்க. இந்த இயர் நமக்கு எக்ஸாம் வரலனாலும் கண்டிப்பாக அடுத்த வருஷம் வரும். ஏன்னா இதை நான் பர்சனலி ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா 23ல பிஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தப்போ எக்ஸாம்ஸ் வரலனாலுமே இவங்க கன்சிஸ்டண்ட்டாக அவங்களோட கொஷின்ஸை நமக்கு சென்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. டெஸ்ட்டு ரெகுலராக அகாடமியில் நடக்கிற ப்ராசஸ் பார்த்தோன்னா போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா எக்ஸாமே வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிமோட்டிவேட்டடாக நான் ஃபீல் ஆயிருக்கேன். சரி வராது, இந்த வருஷமும் வராது அப்படின்ற மாதிரி. ஆனால் நான் ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருந்துட்டு லாஸ்ட்டில் ரொம்ப ப்ரெஷர் எடுத்து பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பெஸ்ட்டு அந்த பிஒய்க்யூ எல்லாமே கொடுக்குற அந்த பிடிஎஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு இந்த எக்ஸாம் எப்படி தான் இருக்கும், இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நமக்கு ஓகே இந்த மாதிரி நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை அப்ரோச் பண்ணணும், இந்த மாதிரிலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் கட்டான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அது கோ வித் த ஃப்ளோ மாதிரி நீங்கள் பாட்டுக்கு நல்லா பயங்கரமாக படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை பொறுத்தவரையும் நிறைய டைம் நானே டிமோட்டிவேட் ஆகியிருக்கேன். ஸோ எக்ஸாம்ஸ் வராது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிறைய இந்த மாதிரி யூடியூப்ஸ்லாம் பார்ப்பேன். இந்த மாதிரி அச்சுவர் ஸ்டாக் அந்த மாதிரி நிறைய பார்ப்பேன். இப்போ ஒரு பாப்புலரான அகாடமி நான் சொல்லணும்னா அவங்க அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரோடு அவங்க வெளில வரதை பார்த்தோன்னா ஷார்ட்ஸ் மாதிரி போடுவாங்க. அதெல்லாம் எடுத்து பார்த்து என்னை மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பேன். அந்த ஒரு பொசிஷனில் நான் இன்னைக்கு இருக்கன்றதே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் ஆகுது. அண்ட் இதே மாதிரி நிறைய ஆஸ்பிரன்ஸ் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கவங்க எல்லாருமே சக்ஸஸ் ஸ்டோரிஸ் போடணும், அதை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.